ஹாய்ங்க. இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்திங்கன்னா, முட்டை குருமாங்க. முட்டை குருமா செய்கிறதுக்கு தேவையான பொருள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்கு இஞ்சி பூண்டு எடுத்து வச்சுருக்கேங்க. 2 வல்லாரை, 2 தக்காளி, 2 பச்சை மிளகாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சிருக்கேங்க. வெங்காயம், பச்சை மிளகா, தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். 3 முட்டை எடுத்துருக்குறேங்க. மல்லிப்பொடியும் சிக்கன் பொடியும் சம அளவில் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம கடாய் காஞ்சதுக்கப்புறம் எண்ணெய் 2 ஸ்பூன் ஊற்றி கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் சோம்பு போட்டு தாளிப்புக்கு போட்டிருக்கேங்க. அதுக்கப்புறம் நம்ம வெங்காயம் போட்டுக்கிறோம். நம்ம வெங்காயம் 2 பல்லாரியும் கட் பண்ணி வச்சதையும் போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கணுங்க. இப்போ நமக்கு நல்லா வதங்கி வந்துடுச்சுங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி, பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறோங்க. தக்காளியும் பச்சை மிளகாயும் நல்லா வதங்கி வரணுங்க வெங்காயத்து கூட. இப்போ நமக்கு எல்லாம் வதங்கி வர வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிட்டே இருங்க. அந்த மசாலா மாதிரி வந்துருச்சுங்க. இப்போ எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வந்ததுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்குனிங்கன்னா இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க மல்லிப்பொடியும் சிக்கன் பொடியும் ஆட் பண்ணிக்கிறோங்க. அந்த மசாலா ஒரு பெரட்டி விட்டிங்கன்னா அந்த பச்சை வாசனை மாதிரி இருக்கிறது மசாலா வாட போயிருங்க. இப்போ நல்லா வதக்கி எடுத்ததுக்கப்புறம் நம்ம குருமாவுக்கு தேவையான உப்பு போட்டுக்கிறோங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அவ்வளோ உப்பு போட்டுக்கோங்க. இப்போ நம்ம குருமாவுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிறேங்க. நான் சின்ன சொம்பில் ஒரு 3/4 சொம்பு தண்ணி ஊற்றிக்கிறேங்க. இந்த மசாலாவை நம்ம தண்ணியில் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நம்ம கலரி விடணுங்க. இப்போ நமக்கு மசாலா நல்லா கொதித்து வந்துடுச்சுங்க. உங்களுக்கு குருமா எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் கெட்டியாக வேணாலும் வச்சுக்கலாம், தண்ணி மாதிரியும் வச்சுக்கலாம். நாங்கள் இந்த குருமா கொஞ்சம் தண்ணி மாதிரி தாங்க வச்சுருக்கேன். கொஞ்சம் வெந்ததுக்கு நல்லா பச்சை வாசனை போய் வெந்து வந்ததுக்கப்புறம் நான் முட்டையை கட் பண்ணி வச்சுருக்கேங்க. கட் பண்ணி வச்ச முட்டையெல்லாம் நான் குருமாவில் ஆட் பண்ணிக்கிறேன். அப்படியே போட்டால் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்காதுன்ட்டு நான் கட் பண்ணி ஆட் பண்ணுறேங்க. இந்த குருமா நீங்கள் இட்லி, தோசை, சப்பாத்திக்கு நல்லாயிருக்கும். இது இல்லாமல் ஒயிட் வெஜிடபிள் பிரியாணிக்கும் நல்லாயிருக்கும். இன்றைக்கி நைட் நம்ம வீட்டில் ஒயிட் வெஜிடபிள் பிரியாணி தாங்க. அதுக்கு தான் நம்ம இந்த குருமா வச்சுருந்தோம். இப்போ நமக்கு குருமா ரெடி ஆயிடுச்சுங்க. கொஞ்சம் நேரம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இறக்குனிங்கன்னா இப்போ நமக்கு முட்டை குருமா ரெடிங்க. இந்த குருமா ஒயிட் வெஜிடபிள் பிரியாணிக்கு சூப்பராக இருந்ததுங்க. நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இன்றைக்கி நைட் நம்ம வீட்டில் முட்டை குருமா, ஒயிட் வெஜிடபிள் பிரியாணி தாங்க.